மாடர்ன் தியேட்டர் வாயில் தான் இருக்கிறது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இடத்துல இவர் லேஅவுட் போட்டு பில்டிங் கட்டுவதற்கு அதை லேஅவுட்டை மாத்தி விட்டார். பாரத பிரதமர் 1 லட்சம் இடத்துல செல்ஃபி எடுத்திருக்கிறார். அத்தனைக்கும் அந்த சொத்துக்கு ஆசைப்படி எடுத்தார் என்று சொல்லிவிடலாமா? செல்ஃபி எடுத்ததை வைத்து அவர் சொத்து பறி போயிடுச்சு, அரசு கையகப்படுத்திச்சு. அந்த மனநிலையில் அவர் பாதிக்கப்பட்ட போல அவர் சமூக வலைதளங்கள் முழுக்க இதுதான் பேச்சு. ஆமா, வாரூமை வச்சுக்கிட்டு பல 100 கோடி செலவு பண்ணிக்கிட்டு அவர் சொல்லியது எதை வைத்து நாம் உண்மை என்று அத்தனையும் நாம் நம்பி விட முடியும். அதை இதை எதை வைத்து சொல்கிறேன்னு பார்த்தால், அவர் ஏற்கனவே அவருடைய சொத்து அசிங்கமா இல்லையா? அதான் சார். நவரஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லெனின் துரைராஜ் வயர் தமிழ்ல இருந்து. இன்னைக்கு அரசியல் சூழலை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஜி சிவா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நிறைய கேள்விகள் இருக்குது, அவரிடமே கேட்போம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன். இந்த மாடர்ன் தியேட்டர்னு சேலத்துல ஒண்ணு இருந்துச்சு, அதுக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கு. நீங்க ஏதாச்சும் வாங்க போறீங்களா சார்? இல்லங்க. என்ன அது வாங்க போறீங்க? மாடர்ன் தியேட்டர் இல்லங்க, திமுகவுடைய முதல்வர் ஸ்டாலின் போயிட்டு செல்ஃபி எடுத்து போட்டாரு. இல்ல, இது ஏன் முதல்ல கேள்வியில இடமறிச்சுன்னா, மாடர்ன் தியேட்டர் பத்தி யாரு பேசினாலும் உடனே அதை ஆட்டிய போடுறாங்க, அதை விற்கிறாங்க, சேல்ஸ் கேட்கறாங்க, பொய்யா சொல்றாங்க. அதை வச்சு கேட்டேன் சார். இல்லங்க, நீங்க தான் வாங்க போறீங்களா? இல்லங்க, முதல்வர் வந்து நேரடியாக போய் சென்று பார்த்திருக்கிறார். அங்க கலைஞரனுடைய சிலை வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இல்லங்க, நான் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்றேன்னு சொல்லி அந்த தியேட்டர் மாடர்ன் தியேட்டருடைய நிர்வாகி அவருடைய பையன் தான் இப்ப பொறுப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றாப்புல. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் அப்படின்ட்டு முதல்வர் சொல்றாரு. சொல்லிட்டு கலெக்டர் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. சொன்னீங்களா அதை அப்படின்ட்டு கேட்ட உடனே 1ஆம் தேதி இப்படி வந்து பிரச்சனையாகுது. இல்ல, இது நீங்க இல்ல சார், நீங்க ஏதோ 2023 பிப்ரவரியில ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. அந்த இடத்தை கேட்கிறாரு கலைஞரனுடைய சிலை வைப்பதற்காக. இப்போ என்னன்னா ஏதோ முடிய போகுது டிசம்பர். பாருங்க சார், ஒரு செல்ஃபி எடுத்தது ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமிக்க கிட்டத்தட்ட 3 முதலமைச்சர்களை தேர்வு செய்த அந்த இடமாக இருக்கிறது. அந்த பழைய நினைவுகளை அதை வைத்து அவர் முக்கியமான அதான் சொல்றேன் வரேன். ஆனால் நீங்கள் சம்பந்தப்பட்ட மாடர்ன் இடமா இல்ல சார், அதான் சொல்றேன் வரேன் சார். சம்பந்தப்பட்ட மாடர்ன் தியேட்டருடைய இப்போது பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த மகன் பேட்டி அளித்தார். அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். அவர் சொல்லியது எதை வைத்து நாம் உண்மை என்று அத்தனையும் நாம் நம்பி விட முடியும். அதை இதை எதை வைத்து சொல்கிறேன்னு பார்த்தால், அவர் ஏற்கனவே அவருடைய சொத்து அசிங்கமா இல்லையா? அதான் சார், அவருடைய சொத்து எனக்கு புரியல. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இல்லாத சொத்தா இல்ல சார். அதாவது நீங்க பேச அனுமதிச்சா உண்மையை நான் சொல்லுவேன். என்ன உண்மை? பேசவே விடல. நான் என்ன பேச விடல? ஏங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறேன். நான் ஒரே ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டேன். அசிங்கமா இல்லையா இப்படிலாம் போயிட்டு கேட்கிறேன். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு தான் அந்த சொத்து, அவருடைய சொத்து வேறு இடம், அந்த சொத்து சொந்தம் என்று நீதிமன்றத்தில் வழக்கு நடந்திருக்கிறது. நடந்து கொண்டிருந்த போது இப்ப தீர்ப்பு வந்துவிட்டது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தான் அந்த சொத்து என்று வந்துவிட்டது. அந்த சொத்தை தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தியதன் விளைவாகத்தான் பொறுத்து கொள்ள முடியாத அபாண்டமாக இவர் இது போன்ற ஒரு கட்டுக்கதையில சொல்லுகிறார். திடீர்னு இப்ப மட்டும் வருது. அதுதான் அந்த சொத்து நீதிமன்றம் சமீபமாக தான் அந்த தீர்ப்பு வழங்கியது. அதற்கு இவர் எவ்வளவோ முயற்சித்தார். ஆனா அது அரசு சார்ந்த சொத்து நிரூபணம் ஆகிவிட்டது. தீர்ப்பு நான் வழங்கவில்லை, நீங்கள் நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அதை அரசு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியமாக அரசு கையகப்படுத்தியது. அந்த இடத்தை சுத்தம் செய்தது. அதை பொறுத்து கொள்ள முடியாத சொத்து கைவிட்டு போய்விட்டது. அரசு கையகப்படுத்த, அது அரசுக்கு தேவையான சொத்து தான் அவரை கையகப்படுத்தினார்கள். இதற்காக இதை மடைமாற்றக்கூடிய வேலையை இதை செய்கிறார். செல்ஃபி எடுத்தால் சொத்துக்காக தான் செல்ஃபி எடுத்தது உண்மை என்று சொன்னால், பாரத பிரதமர் வர இருங்க, பாரத பிரதமர் 1 லட்சம் இடத்துல செல்ஃபி எடுத்திருக்கிறார். அத்தனைக்கும் அந்த சொத்துக்கு ஆசைப்படி எடுத்தார் என்று சொல்லிவிடலாமா? நீங்க நம்புவீர்களா சொன்னால்? இல்லங்க, நான் என்ன கேட்கிறேன், 2023 பிப்ரவரியில சொத்து பறி போய் விட்டது என்கின்ற அந்த மனநிலையில் அவர் இருக்கிறார். அதற்காக அவர் பிணத்துகிறார். மாண்புமிகு அமைச்சர் திரு ஏவா வேலவர் நேற்று கூட என்ன அறிக்கை விட்டார்? அறிக்கையில் என்ன சொல்லி இருக்கிறது? அரசுக்கோ எங்களுக்கோ எந்த விதமான அதில் ஈடுபாடும் உடன்பாடும் இல்லை, எங்களுக்கு அது போன்ற எண்ணங்களை சிந்தனையே இல்லை என்று சொன்னாரு. அப்ப எதை வைத்து அறிக்கை விட்டார் அரசு சார்பிலே?
அப்போது தெரிகிற வெட்ட வெளிச்சமாக அந்த சொத்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு ஆதரவாக சென்று விட்டது, சொத்து போய் விட்டது என்பதற்காக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மாடர்ன் தியேட்டர் வாயில் தான் இருக்கிறது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இடத்துல இவர் லேஅவுட் போட்டு பில்டிங் கட்டுவதற்கு அதை லேஅவுட்டை மாத்தி விட்டார். அப்போது அதை மாத்தி விட்டால் இந்த இடம் எப்படி முதல்ல அவருக்கே சேராது. அவர் ஏதோ ஒரு யோகியவனம் போட்டு பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு செய்தித்தாளில் காட்டுகிறார், அவருடைய டாக்குமெண்ட்டை காட்டுகிறார். நான் சொல்லவா, எத்தனை போலி டாக்குமெண்ட் போட்டு வைத்து இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க சொல்லவா? ஆகவே அதையெல்லாம் அவர் காட்டக்கூடிய செய்தியில் வைத்துக்கொண்டு உண்மை என்று சொல்ல முதல்வர் பக்கத்தில் நான் இருந்தா நீங்க இருந்தீங்களா? அவர் அந்த இடம் பறிப்பதற்காக சொல்லுகிறார். கலெக்டர் இருந்தாருன்னு சொல்றாரு. அது அத்துணையும் அவர் தானே அவரு தரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கலெக்டர் அந்த விஷயத்தை சொன்னீங்களா சார்? அத்துணையும் அவர் சொல்லக்கூடிய பேச்சு சார். நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அவர் பாதிக்கப்பட்ட மனநிலையில் பாதிக்கப்பட்டவங்க எந்த பாதிக்கப்பட்டது? இந்த இடம் அல்ல, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தை சொந்தமான இடம் நீதிமன்றத்தில் பல வருட நிலுவையில் இருந்த வழக்கு தீர்ப்பு வந்தது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அந்த இடத்தை அவர்கள் கையகப்படுத்தி விட்டார்கள். அதற்காக இவர் திசை தீர்ப்பு இருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை விஷயம். இதுதான் உண்மை. இது வெளியில் தெரியாமலா போய்விடும். அண்ணாமலை போன்றவர்கள் கொங்கு மண்டலத்தில் யாரெல்லாம் அதிமுக கட்சியில் ஆதிமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஊடுகோலாக இருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டர் முதலாளி நிச்சயமா ஒரு நாள் இதற்கெல்லாம் வருத்தப்படுவார். அப்ப நம்ம பை சுமத்தி விட்டோம் என்று. இல்லைங்க, அந்த மாடர்ன் தியேட்டருக்கு ஒரு முதலில் சரி ஒரு விஷயத்த சொல்லுவா சார், ஒரு சகோதரன் நான் சொல்றேன், அடுத்தவன் சொத்தை ஆசைப்பட்டு பிடுங்குவதெல்லாம் எந்த ஆட்சியில நடந்திருக்கிறது? அதிமுக ஆட்சியில எத்தனை நபருடைய சொத்துக்கள் பிடுங்கப்பட்டது, எத்தனை சினிமா தியேட்டர்ல பிடுங்கப்பட்டது, எத்தனை தொழிற்சாலை பிடுங்கப்பட்டது, கங்கைமன சொத்து கூட பிடுங்கலாம் அவரே சொன்னாரு. இதுவெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாடு வீட்டு வசதி பிடிங்க சொத்துக்காக ஆதாரப்பூர்வமாக அவர் சேரக்கூடிய அந்த இடத்தை கைப்பற்றியது காரணம் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போட்டு பொய்யாக சொல்லுகிறார். இதை வைத்துக் கொண்டு அரசு மீது பழி சுமத்துது எப்படி சார்? யாரெல்லாம் சொத்துக்களை மிரட்டி வாங்கினா உங்களுக்கு தெரியாதா? சென்ற ஆட்சியில அதிமுக ஆட்சியில் யாரெல்லாம் வாங்கினாங்க? யாரும் வாங்கல. நீங்க தான் ஏதோ புதுசா சொல்றீங்க. இப்ப கங்கைமனு போன போடுங்க. அப்பவே கோமலை அண்ணாமலை போட சொன்னா வேணாண்டி இப்ப கங்கைமனு போன போடுங்க. அவர் சொல்லியிருக்காருல்ல, ஆமாம் வீட்டிற்கு வந்து மிரட்டி விட்டு வீட்டிற்கே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தார், பதிவாளர் வந்தார், கையொப்பம் வாங்கி கொண்டு சென்று விட்டார். சொத்து சொன்னாரா இல்லையா? நான் சொன்னா எந்த ஆட்சியில? திமுக ஆட்சியிலையா? ஆகவே அதிமுக ஆட்சி என்று சொன்னால் அடுத்த சொத்தை பிடுங்குகிறார்கள், பயமுறுத்தி மிரட்டி வாங்குகிறார்கள், பத்திரப்பதிவு செய்கிறார்கள் என்பதற்காக அந்த பெயரை மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மையார் 2011 ஆட்சி கட்டில இருந்த போது திமுக மீது இவர்கள் சொத்து அடுத்த சொத்தை வாங்கி பயமுறுத்தி வாங்கி இருக்கிறார்கள் என்று லேண்ட் கிராப்பிங் என்கின்ற அந்த கட்டமைப்பை கொண்டு வந்தார்கள். இதை மறைப்பதற்கு ஏற்கனவே சென்ற ஆட்சியில் செய்த தவறை மறைப்பதற்காக இந்த மறைமாற்று வேலை செய்தார்கள். சார் 2011 நீங்கள் யாரெல்லாம் சொத்துக்களை திமுக மிரட்டி வாங்கலாம் என்று வழக்கு பதிவு செய்தீர்களே, 10 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஒரு மீது உங்களால் குற்றம் நிரூபணம் செய்யப்பட்டதா? இருந்தால் தானே ஆட்சியில் அவங்களா இருக்கிறாங்க. ஜெயலலிதா 10 ஆண்டுகளா யார் சார் இருந்தது? ஜெயலலிதாவுக்கு இருக்கிற 10 ஆண்டுகளா யார் இருந்தது? நீங்க தானே சார் இருந்தீங்க. உண்மையை தானே நிரூபணம் செய்ய முடியும். ஆக அந்த இவர்கள் பிடிங்க சொத்துக்கள் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அங்கே பரவி இருக்கிறது. அதை மறைப்பதற்காக அந்த கட்டப்பெயரை மூடி மறைப்பதற்காக 2011 திமுக வந்து போடப்பட்ட இந்த லேண்ட் கிராப்பிங் வாழ்க்கையில் தான் சார். வேற என்ன உங்களுக்கு தேவை? சொத்துக்களை யார் பிடிங்கினார் என்று பட்டியல சொன்னேன், நீங்க சொல்லுங்க பார்ப்போம். செல்ஃபி எடுத்ததை வைத்து அவர் சொத்து பறி போயிடுச்சு, அரசை கையகப்படுத்திச்சு, அந்த மனநிலையில் அவர் பாதிக்கப்பட்ட போல அவர் ஏதோ பெணத்துறார் சார். அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த மனநிலை இருக்காரு அவர். அரசுக்கு தேவையான சொத்தை நீங்க வச்சிட்டு இருந்தா அரசு தான் சார் கையகப்படுத்தும். வீட்டு வசதி வாரியத்தினுடைய சொத்து அவங்க கையகப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? முடிச்சு போடுறாரு. முழங்காலுக்கு மொட்டை தலை எப்படி முடிச்சு போட முயற்சி அதை முடிச்சு போடுறாரு. அது நம்பும்படியாக பாருங்கள் சார். முதல்ல நீங்க லேஅவுட் போட்டீங்க, அப்புறம் எப்படி நீங்க ரோடு வரைக்கும் வேணும்னு கேட்குறீங்க? இடத்த நீங்க சொல்லுங்க. அந்த மாடத்தில் உள்ள லேஅவுட் போட்டீங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு, ரோடு எப்படி வேணும் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். நானும் போயிருக்கேன். முன்னாடி இடம் இருக்குங்க சார். லேஅவுட் போட்டாங்க. அதற்கு பிறகு வேறு இடத்தில் இருக்கக்கூடிய வீட்டு வசதி வாரியத்தினுடைய இடத்திற்காகத்தான் இவர் இது போன்று அபானமா பழி சுமத்துகிறார். அரசுக்கு அது போன்ற எண்ணமே இல்லைன்னு நேற்று கூட அறிக்கை விட்டு இருக்கிறார்களே. வேற என்ன சார் உங்களுக்கு ஆதாரம் வேணும்? இல்ல பாஜக போல இந்திய பொருளாதாரத்தை சிதைத்து விட்டார்களா? இந்திய பொதுத்துறை நிறுவனங்களை விற்று தனியாரை கொடுத்து விட்டார்களா? இந்தியாவை கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிற பாஜக அது போன்ற திமுக செய்து இருக்கிறது. ஏதோ சுருக்கமா சொல்றேன் பாருங்க சார், தவற எடுத்துக்காதீங்க. என்னவெல்லாம் இவர்கள் கற்பனை கதைகளை அள்ளி வீசினார்களோ திமுக மீது அதற்கு நேர் எதிர்மாறாக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்.
இதை பொறுத்து கொள்ள முடியாது. அரசியல் செய்வதற்கு வேற வழி இல்லாமல் இது போன்ற அபாண்டங்களை ஏவி விடுகிறார்கள். இதுதான் உண்மை. இது எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற அரசு கடந்து செல்கிறது. இவர்களுக்கு இதுதான் வேலை, பரவாயில்லை நான் மக்கள் பணியை செய்கிறேன் என்று கடந்து சென்று மக்களை பாதுகாத்து இருக்கக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்திக் கொண்டு மக்கள் பணி செய்து வருகிறார்கள். இதுல என்ன வேற என்ன இந்த அரசும் வேற இன்னும் என்னென்ன சார் வைப்பீங்க? ஒரு அளவுகோல் இல்லைங்களா சார்? சமூக வலைதளங்கள் முழுக்க இதுதான் பேச்சு. ஆமா, வார் ரூமை வச்சுக்கிட்டு பல நூறு கோடியை செலவு பண்ணிக்கிட்டு பாஜக இது போன்ற வேலையில தான் செய்யும் சார். சமூக வலைத்தளம் மூலியமா போனா அப்போ நீங்க இது அரசாங்கத்திற்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சின்றீங்க, பாஜக காரர்களுக்கு செய்யறதுன்றீங்களா? இது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் போது எனக்கு அதுவே என்னால ஜீர்ணிக்க முடியல சார். நீங்க தான் ஒரு பத்திரிகையாளர் ஊடக வேலை உங்களுக்கு தெரியாத அந்த உண்மை சார். வெளிப்படையா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு முதல்வர் ஆளுங்கட்சி வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னாக்கா நீங்க சொல்ற மாதிரிலாம் நடந்திருந்தாவா அப்படி வந்து கொடுக்க போறாரு? உண்மையை ஒரு பக்கம் இருக்கிறதுனால தானே அவர் வந்து இப்படி சொல்றாரு. அரசு சார் கோர்ட்டுக்கு போறேன்றாருங்க சார். போகட்டுன்ற என்ன தவறு இருக்கு? உண்மை நீதிமன்ற நிரூபணம் செய்யட்டும். உண்மையா இருந்தா வரவேற்கிறோமே. அரசே தெளிவாக சொல்லிவிட்டது அது போன்ற எண்ணங்களே அரசுக்கு கிடையாதுன்னு. நீங்க கூடிய சீக்கிரம் பாருங்க. அவரே அந்த உண்மையில தெரிஞ்சு நம்ம தேவையில்லாம யாருடைய பேச்சை கேட்டு நம்ம இது போல தவறு பண்ணிட்டோம் அவரே வருந்துவார் பாருங்க. அவருக்கு அப்ப யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க. கொங்கு மண்டலத்தினுடைய தளபதினு யாரு சொல்றா? அது போல சொல்றான். அவன் தளபதி இல்லை, அதிமுக அண்ணாமலை இவர்களின் ஊதுகோலாக அவர் செயல்படுகிறார். செந்தில் பாலாஜி இன்னும் சொல்லுங்க சார். அவரும் கொங்கு மண்டலம் தானே. நான் சொல்வது கொங்கு மண்டல கோமாளிகளை சொன்னேன், செயல் வீரர்களை சொல்லவில்லை. இவ்வளவு நேரம் நிதானமாக தெளிவாக எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.